ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஜெமினி கணேசனின் கற்பக படம் வெளியாகும் முன்பே அந்த படத்திற்காக கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடல் மேடையில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடப்பட்டுள்ளது. இந்த பாடலை கேட்டு கண்ணதாசன் கவிஞர் வாலியை தனது வாரிசு என்று அறிவித்தாராம். தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் வாலி. கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர். இருவருக்கும் இடையில் போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துள்ளார்கள். அதேபோல் ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு பாடல் கவிஞர் வாலிக்கு வந்தது அனைவரும் அறிந்த ஒரு தகவல். அதே சமயம் வாலி வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வாய்ப்பை கிடைக்காத விரக்தியில் சென்னையை விட்டு கிளம்ப முடிவு செய்த போது கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்ற பாடலை கேட்டு மனமாறி மீண்டும் சினிமாவில் வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டிருந்துள்ளாராம். ஒரு கட்டத்தில் கற்பகம் படத்தில் பாடல்கள் எழுதி வாலி பிரபலமான நிலையில் எம்ஜிஆர் படங்களுக்கும் பாடல்கள் எழுத தொடங்கினாராம். கற்பகம் படத்திற்கு முன்னதாக வாலி சில படங்களில் பாடல்கள் எழுதியிருந்தாலும் கற்பக படம் அவரை ரசிகர் மத்தியில் கொண்டு சென்றது. இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா ஆடுவரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடமா அத்தை மடி மெத்தையடி என்ற பாடல் உட்பட அனைத்து பாடல்களும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் இன்றும் கொண்டாடப்படும் பாடல்களில் பட்டியலில் கற்பக பாட பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இசையமைப்பாளர்கள் எம்எஸ் விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி ஆகிய இருவரும் இசையின் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு மெல்லிசை மன்னர் என்ற பட்டத்தை சிவாஜி கணேசன், கண்ணதாசன் இருவரும் இணைந்து வழங்கினார்கள். இதற்காக நடைபெற்ற விழாவில் திரையுலக பிரபலங்கள் பலர் பங்கேற்றிருந்த நிலையில் கவிஞர் வாலி எம்எஸ்விக்கு நெருக்கம் என்பதால் அவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளாராம். இந்த நிகழ்ச்சியில் எம்எஸ்வி இசையில் கச்சேரி நடைபெற்றது. அப்போது கச்சேரிக்கு இடையில் எம்எஸ் விஸ்வநாதன் கற்பகம் என்ற வெளியாக உள்ள படத்தில் கவிஞர் வாலி எழுதிய பாடலை பாடகி பி. சுஷீலா பாடுவார் என்று சொல்லி படம் வெளியாகும் முன்பே அவரின் இசையில் பாடல்கள் மேடை கச்சேரியில் பாடப்பட்டுள்ளதாம். அந்த பாடல்தான் பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான் பார்வையிலே படம் பிடிச்சி பாவை நெஞ்சில் இடம் பிடிச்சான் பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான் என்ற பாடல். இந்த பாடலை கேட்ட கண்ணதாசன் பேசும்போது கவிஞர் வாலி எழுதிய பாடலை இங்கு விஸ்வநாதன், பி. சுசீலா பாடினார்கள். அதில் ஒரு அற்புதமான வரிகள், மனசுக்குள்ளே தேரோட்ட மயில் விலையில் படம் பிடிச்சான் மறிக்கொழுந்து வாசத்திலே மாந்தோப்பில் வழி மறிச்சான் மாந்தோப்பில் வழி மறிச்சி மயக்கத்தையே வரவழைச்சான். இந்த பாடலை நான் எவ்வளவு ரசித்தேன் என்று சொல்ல வேண்டுமானால் வாலி தான் என்னுடைய வரி என்று கூறியுள்ளாராம். இந்த தகவலை வாலியை ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.